அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹுவால் மேன்மைப்படுத்தப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் மனிதர்கள் அனைவருக்கும் நானே தலைவனாவேன். முதலில் மன்னரை பிளந்து உயிர்த்து எழுபவனும் நானே ஆவேன். முதலில் பரிந்துரை செய்கின்ற வாய்ப்பும் எனக்கே உரியது. முதலில் பரிந்துரை ஏற்கப்படுபவனும் நானாக இருப்பேன். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 4575 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமுறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார், நீங்கள் துன்பத்திற்காலாவது அவருக்கு கடினமாக இருக்கிறது, மேலும் உங்களுடைய வெற்றியில் பேராமல் கொண்டவராகவும் நம்பிக்கையாளர்கள் மீது அதிக பரிவும் கருணையும் உடையோராகவும் இருக்கிறார். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 சூரத்து தௌபா வசனம் 128 இப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறான். திண்ணமாக நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிர்களை விட அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்னுரிமை பெற்றவராவார். மேலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர் விசுவாசிகளுக்கு அன்னையராவார். ஆயினும் அல்லாஹ்வின் வேதத்தின்படி ஏனைய முஸ்லிம்களை விடவும் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை விடவும் இரத்த பந்த உறவுகள்தான் ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிவதில் அதிக உரிமையுடையவர்களாவார்கள். ஆயினும் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஏதேனும் நன்மை செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம். இந்த விதி அல்லாஹுடைய வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 6 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து முஃமின்கள் எப்படி பார்க்க வேண்டும்? முஃமின்கள் தங்களுடைய, அதாவது விசுவாசிகள் தங்களுடைய உயிரை விட அவர்களை உயர்வானவர்களாக பார்க்க வேண்டும். அதேபோன்று அவர்களுக்குண்டான மனைவியர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியரை தன்னுடைய தாயாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மிக மேன்மைப்படுத்தி இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசுவாசிகளுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த மேன்மைகளை குறித்து சொல்கின்ற போது, அல்லாஹுடைய தூதருக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசுகின்ற சிலரும் அவர்களில் இருக்கின்றனர். அவர்கள் கூறுகிறார்கள், இவர் தம்முடைய காதில் விழுவதையெல்லாம் நம்புகிறார். அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு நன்மை அளிப்பவற்றைத்தான் செவியேற்கிறார், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார், மேலும் நம்பிக்கையாளர்களை நம்புகிறார். உங்களில் யார் நம்பிக்கையாளர்களாய் விளங்குகிறார்களோ அவர்களுக்கு முற்றிலும் அருட்கொடையாய் அருட்பிளம்பாய் இருக்கிறார். ஆனால் எவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நோவினை தருகிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 9 சூரத்து தௌபா வசனம் 61 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
அந்த தூதரை பல வகையிலே மேம்படுத்துகின்றான். ஆனால் அவர்கள் காலத்தில் வாழ்கின்றவர்கள் மூலமாக எவராவது நோவினை கொடுத்தால் அவர்களை பல வகையிலே கண்டித்து அறிவுறுத்துகின்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.